கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவன்ஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த டெய்லி டிவன்ஸ் ஊழியத்து மூலிமா தெய்வமுடைய வார்த்தை கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் அடியேன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க முன்பாக பரிசுத்த வேதாகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க நான் விருப்பப்படுகிறேன். ரோமர் இந்த சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் அன்பு சகோதரா, ரோமர் 10:11 அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தேவனுடைய வார்த்தை நல்ல கவனமாக கவனிக்குங்க. அங்கே வார்த்தை சொல்கிறது, இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் யாராவது சரி, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கிற நீங்கள் ஒரு கடன்காரனாக இருக்கலாம், ஒரு பாவியாக இருக்கலாம், ஒரு வியாதிஸ்தனாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் அநேக போராட்டத்தில் முழுகி உங்கள் வாழ்க்கை கண்ணீரில் முழுகி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை மனுஷனை நம்பி, டாக்டரை நம்பி, சொந்த பந்தங்களை நம்பி, உங்கள் சொந்த சுய வேலைகள், சுய பலத்தை நம்பி நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற எவனோ, அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற எவனோ வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை இந்த வார்த்தைக்கு நீங்கள் இந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போயிடுவேனா, இந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிடுவேனா, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் அவமானப்பட்டு போயிடுவேனா என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா, கலகி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனை கத்த சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை மனிதர்கள் மேல் அல்ல, மனிதர்களை படித்த வானத்து பூமி உண்டாக்கின கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் வைக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெட்கங்களை, அவமானங்களை, நிந்தகளை, பரியாசங்களை கர்த்தர் நீக்கி ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, பாருங்க, அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடந்த நாட்களில் ஊழியத்தில் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ஒரு வாலிப தம்பி, 14 வயசு அவனுக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த 14 வயசில் பயங்கரமான பிசாசின் போராட்டம். அந்த தம்பி குறித்து சொன்னாங்க, ஐயா கடந்த 2-3 மாதமாக ரொம்ப வேதனைப்படுத்துகிறேன் ஐயா. காதில் யாரோ பேசுகிறாங்களாம், தூக்கு போட்டு செத்துப்போ, நீ உயிரோடு இருக்கக்கூடாது, நீ செத்துப்போ. 2-3 வாட்டி ஃபேனில் தூக்கு போட போயிட்டாயா. வீட்டில் ஒன்றே விட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எத்தனையோ பூஜாரி இடத்துல போனோம், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. யாரோ சொன்னாங்க, இந்த இடத்துல ஜெபிச்சா இயேசு சுகம் கொடுப்பாருன்னு. கவனிங்க, நான் இயேசு பற்றி வார்த்தை சொன்னேன், இயேசு குறித்து ஆண்டை பற்றி வார்த்தை சொல்லி ஒரு ஜப எண்ணெய் ஜெபித்து, ஒரு தண்ணியை ஜெபித்து கொடுத்தேன். இது 3 நாள் யூஸ் பண்ணுங்க. வீட்டில் இது ஜபத்தண்ணி ஏசப்ப ரத்தம் சொல்லி ஜபிங்க. நல்லா கவனிங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் விசாரிச்சுக்கும் போது, இப்போ என் மகன் நல்லா இருக்கிறான், என் மகன் விடுதலையோடு இருக்கிறான், என் மகனுக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்துட்டாரு, சுகம் கொடுத்துட்டாரு, என் பிள்ளை இப்போ ஸ்கூலுக்கு கரெக்டாக போகிறான், இப்போ அந்த பிரச்சனை இல்லை. காரணம், அவங்க ஒரு இந்து குடும்பம், இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் இயேசுவை நம்பி வந்தாங்க, இயேசுவை தேடி வந்தாங்க. அதை வேதம் சொல்வது, இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதரா, ஒருவேளை இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற முதல் முறை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், எனக்கும் ஒரு அற்புதம் செய்வாரா, எனக்கும் ஒரு ஆண்டவர் அதிசயம் செய்வாரா, என் கஷ்டத்தை நீக்குவாரா, என் பாவத்தை மன்னிப்பாரா, என் நோய்களை குணமாக்குவாரா, என் கடன் பெற்றது ஒரு விடுதலை கொடுப்பாரா? நிச்சயமாக செய்வார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் யாராவது சரி, உங்களை வெட்கப்பட கர்த்தர் விட மாட்டார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. இப்பொழுது ஒரு அற்புதம், இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் இயேசு செய்ய போகிறார். கண்களை மூடி விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ சுவாமி, உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, உங்களுடைய ஜீவில் வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என்னை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போகுதுனப்பா. இதோ இந்த நிகழ்ச்சி
நிகழ்ச்சி மூலிமா, இந்த ஊழியத்து மூலிமா யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, உங்களோட வார்த்தை விசுவாசத்து கொண்டிருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை ஒடிக்கிற சுவாமி, கட்டுகளை முறியடிக்கிற சுவாமி, பிசாசுகளை துரத்துகிற சுவாமி, இப்போது நோய்கள் இயேசுவின் நாமத்தில் குணமாவதாகப்பா. நீங்கள் அற்புதம் செய்து விட்டுக்காக சோத்திரம். ஜீவுல சாட்சி எழுப்பி உங்கள் நாமத்தை மாத்திரம் மைப்பட்டுக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.